ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பார்த்தீங்கன்னா குறைவற்றது. இந்த வேதத்தை குறை சொல்லணும்ட்டு இந்த வேதம் பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு 25,000 முறை சோதிக்கப்பட்டு உண்மை என நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகமா இருக்கிறது. அதே போல நம்முடைய இந்தியாவிலேயே முதல் முறையாக அச்சடிக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை 40 மனிதர்கள் எழுதினாங்க. 40 மனிதர்களும் வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் 40 மனிதர்கள் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரங்களில் வந்திருக்குது. இந்த வேதம் நம்ம கையில் வர்றதுக்கு அநேக போராட்டங்கள், அநேக கடினமான துன்புறுத்தல்கள் மத்தியில், சிறையிருப்புகள் மத்தியில் இருந்து அநேகருடைய இரத்த சாட்சியாய் மறித்து இந்த வேதம் நம்முடைய கரங்களில் வந்திருக்கிறது. அதே போல இந்த வசனம் இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ் மொழியில தான் முதல்ல அச்சடிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றார்கள். சீகன் பால்க் என்கிற ஒரு மிஷினரி மூலமாக இந்த தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு புத்தகத்துக்கும் ஜீவன் என்கிற ஒரு காரியம் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகத்துக்கு மட்டுமே ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை எப்படி நான் உணர்ந்து கூட சொன்னா, என்னுடைய காரியங்கள், என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த வசனம் தான் எனக்கு உதவியா இருந்தது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்குச்சு. என்னுடைய பாவ காரியங்கள், என்னுடைய எல்லா தரித்திரங்கள், சாபங்கள் எல்லாம் மாறுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்களும் வாசிக்கும் போது உங்களுக்கும் விடுதலை உண்டு. இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சொல்லப்பட்டபடி தான் இந்த உலகமே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலமும் எல்லாமே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றத்துக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட ஞானியாக்கி உயர்ந்த அடைக்கலத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைப்பார் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்குது. இந்த சாட்சி, கர்த்தருடைய சாட்சி இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் சத்தியமா இருக்கிறது. சத்தியங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நீங்க இந்த பேதையா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பேதையா ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு படிப்பறிவில்லைன்னு சொல்லி நீங்க இதை படிக்க முற்படும் போது உண்மையாகவே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதே போல இந்த உலகத்திலேயே அதிகமா விற்பனை பண்ணப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமும். அநேக சிறப்புகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்தாலும் இதில் இருக்கிற வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆகவே இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்களும் இந்த வார்த்தையின்படி நடவுங்கள், செபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக காரியங்கள், இன்னும் அநேக வேத ரகசியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இந்த சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த சேனலில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.